நேர்மறை அதிர்வு தியானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அதாவது 1க்கு 5 முறை திருப்ப திருப்ப மனசுலயோ இல்லை வாய் விட்டோ நீங்கள் சொல்ல போகிறீங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ். சில அதிர்வுகள் கேட்கும் பொழுது நமக்கு பயம் வரும், கவலை வரும், கோபம் வரும். புத்தியும் நமக்கு உண்டான சக்தியை கொடுத்து திருப்பியும் வெற்றி நோக்கி ஓடி ஜெயிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்தும். வேயிரு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்ததனால். வணக்கம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் மெடிடேஷன், நேர்மறை அதிர்வுகள் தியானம் அப்படிங்கிற தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் நீரோ தெரப்பி சிகிச்சை கொடுக்கும் திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இப்போ வந்திருக்காங்க. அதாவதுங்க, அதிர்வுகள் 2 வகையாக பிரிக்கலாம், பாசிட்டிவ், நெகட்டிவ். சில அதிர்வுகள் கேட்கும் பொழுது நமக்கு பயம் வரும், கவலை வரும், கோபம் வரும். சில அதிர்வுகள் இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரும், ஹாப்பினஸ் வரும். இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மெடிடேஷன். நேர்மறை அதிர்வு தியானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஜானி கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், எனது பெயர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லட்சுமி ராய் மெஹராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். வாரம் ஒரு தியான பயிற்சி என்ற விதத்தில் இந்த வாரம் ஒரு தியான பயிற்சி எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இந்த தியான பயிற்சியோட பேர் நேர்மறை அதிர்வுகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுகிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும். இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் என்னென்னா, பாசிட்டிவான வார்த்தைகளை இப்போ நான் வந்து சொல்ல போகிறதில்ல, அது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒவ்வொரு நெகட்டிவான உணர்வுகள், வார்த்தைகள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். அதற்குரிய பாசிட்டிவான நேர்மறையான அதிர்வை தரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசித்து அதை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 5 முறை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். அப்படி அந்த நேர்மறையான அந்த உணர்வுகளை அல்லது அந்த வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, உடம்புக்குள்ளே ஒரு அதிர்வை உண்டாக்கி அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி நான் சொல்லக்கூடிய நெகட்டிவான அந்த வார்த்தைகள் அல்லது உணர்வுகளுக்கு நீங்கள் அதற்குண்டான நேர்மறையான அந்த வார்த்தைகளை உணர்வுபூர்வமாக நம்ம மனசுக்குள்ளேயோ இல்லை வாய் விட்டோ நம்ம சொல்லும் போது என்ன ஆகுனா, நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு செல்லையும் அந்த அதிர்வுகள் வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக வந்து மாறும். சரிங்களா? பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அது வந்து மாறி நம்முடைய நோய்களை குணப்படுத்தும், மனசை சாந்தப்படுத்தும், மனசை தெளிவுபடுத்தும், புத்தியை வந்து நமக்கு வந்து கூர்மையாக்கும், ஞாபகத்திறன் அதிகரிக்கும். இதுக்காக தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறத செய்ய போகிறோம். பொதுவான பயிற்சிகளை நான் பாசிட்டிவான ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அதை கேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களோட சிந்தனை திறனை அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுடைய ஞாபகத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்துறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான வார்த்தைகள் நான் சொல்ல போகிறதில்ல. நான் வந்து நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் நம்ம வந்து சொல்லுவோம். அதற்குரிய சரியான பாசிட்டிவான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசித்து, அதாவது 1க்கு 5 முறை திருப்ப திருப்ப மனசுலையோ இல்லை வாய் விட்டோ நீங்கள் சொல்ல போகிறீங்க. உதாரணமாக தோல்வி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அப்போ அதுக்கு பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தை என்ன? வெற்றி. இப்போ வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப ஒரு 5 முறை வெற்றி, 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 வெற்றி அப்படின்னு ஒரு 5 முறை நீங்கள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லணும். இப்போ திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது என்னாங்கன்னா, அது ஒரு மந்திரமாக வந்து உங்களுக்கு மாறும். மந்திரம் அப்படின்னா உங்களுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு அதிர்வாக வந்து மாறி உடலில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செல்லையும் பதிவாகும், உங்கள் மூளையில் வந்து பதிவாகும். எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் கூட, உடனே நமக்கு வந்து நம்ம இந்த பயிற்சி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, தோல்வியில் நம்ம அடைஞ்சும் போது ஐயோ தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு மனசு உடைஞ்சு
ரொம்ப நேரம் அதிலேயே சிக்கி நம்ம மாட்டிட்டு இருக்கிறது இல்லாமல் நமக்கு உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சாதாரணமா நமக்கு தோல்வியில் மாட்டியிருக்கிறது நமக்கு தெரியாது. தோல்வியில் கஷ்டப்பட்டே இருப்போம். என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். யார் இந்த தியானம் செய்கிறாங்களோ, உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம தோல்வியில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாவே அந்த தோல்விங்கிற வார்த்தை, தோல்விங்கிற உணர்வு வந்துச்சு அப்படின்னாவே, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த பயிற்சி பண்ணியிருக்கோம். வெற்றி, 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 வெற்றி அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சரி தோல்வி அடைஞ்சது. அடுத்து நம்ம வந்து வெற்றி பெறணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, வெற்றியை தேடி நம்ம மனசு, நம்ம புத்தி, உடல் வந்து செயல்படுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிரும். கீழ விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு எப்படி ஓடி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு உடலும், மனசும், புத்தியும் நமக்கு உண்டான சக்தியை கொடுத்து, திருப்பியும் வெற்றியை நோக்கி ஓடி ஜெயிக்கிற அளவுக்கு நம்மள வந்து பக்குவப்படுத்தும். இது மாரி எல்லா வார்த்தைகளுக்குமே உண்டான நேர்மறையான வார்த்தைகள யோசிச்சு, அத 1க்கு 5 முறை சொல்ல வேணும். அப்படிங்கிறது தான் இந்த தியான பயிற்சியோட சிறப்பு அப்படிங்கிறது. பொதுவா நம்ம வந்து நெகட்டிவ் வார்த்தைகள் அதிகமா நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. தியானங்கள்லயாகட்டும், மத்த இடங்கள்லயாகட்டும் நெகட்டிவ் வார்த்தைகள உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் சில விஷயங்கள நம்ம புரிகிறக்காக, நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக, சில இடங்கள்ல நம்ம வந்து எதிர்மறையான வார்த்தைகள நம்ம வந்து பயன்படுத்தி, அத சமப்படுத்துறதுக்காக 1க்கு 5 முறை பாசிட்டிவான அந்த வார்த்தைகள நம்ம வந்து பயன்படுத்துறோம். இத நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லேருந்து இந்த இந்த ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்திருக்கோம். அவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, கோளறு திருப்பதிகம் அப்படிங்கிறது இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேயிறு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 10 பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோளறு திருப்பதிகத்தில் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான வார்த்தைகள் நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனாலும் அதை வந்து நெகட்டிவான வார்த்தைகள பயன்படுத்திட்டோமே, அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல நல்லங்கிற வார்த்தைய 1க்கு 4 முறை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. நல்ல நல்ல, திருப்பியும் அவை நல்ல நல்ல, அது மட்டும் பத்தாது. அடியாரவருக்கு மிகவே, அத வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு அந்த நெகட்டிவான வார்த்தைகளுக்கும் பேலன்ஸ் பண்ணுற விதமா பயன்படுத்தியிருக்காங்க. அதைத்தான் இந்த நான் வந்து ஒரு தியான பொருளா அந்த டெக்னிக்கை எடுத்து நம்ம இங்கே வந்து கொடுக்குறோம். ஆனால் நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை பேலன்ஸ் செஞ்சு நம்முடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக 1க்கு 5 முறை பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி நம்ம வந்து இதை நம்ம செய்ய 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 நம்ம ஒவ்வொரு செல்லையும், நம்ம மனசுலையும், சிந்தனையிலையும் அது போய் பதிவாகி நமக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். சரி, நம்ம பயிற்சிக்கு போகலாம். கண்களை மூடி நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிட்டே இருவேன். அதுக்குண்டான நேர்மறையான வார்த்தைகளை யோசித்து ஒரு 5 முறை நீங்கள் சொல்லணும். அதுக்குண்டான நேர அவகாசம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? முத்திரைகள் உங்களுக்கு என்ன முத்திரை வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கை ஓப்பன்லாம் கூட வச்சுக்கலாம். மறு ஓப்பனில் வச்சுட்டு முதுத்தண்டு நேராக வச்சுக்கலாம். முத்திரை ஏதாவது பயன்படுத்த வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால தப்பு இல்லை. முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நேர்மறையாக நீங்கள் சொல்லணும். கண்கள் மூடிக்கலாம். தோல்வி. தோல்வி அப்படின்னா அதுக்கு நேர்மறையான விஷயம் வெற்றி. அப்போ வெற்றிங்கிற வார்த்தையை 5 முறை மனசில் நம்ம சொல்லிக்கணும். வெற்றி, 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 வெற்றி. இது மாதிரி இந்த வெற்றிங்கிற வார்த்தையை 5 முறை மனசில் சொல்லணும். இது வெறும் வார்த்தையாக இல்லாமல் நம்ம ஒரு வெற்றி பெற்றோம்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம சொல்லுவோமோ அது மாதிரி உணர்வுபூர்வமாக அந்த வெற்றி பெற்ற மாதிரி நீங்கள் நினச்சி அதை சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். மற்ற விஷயங்களை நீங்களே யோசனை பண்ணி அதுக்கான பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் மனசில் சொல்லிக்கலாம். விரக்தி,
சலிப்பு, சோகம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கு நேர்மறையான வார்த்தைகள் 5 முறை உணர்வுபூர்வமா மனசுக்குள்ள சொல்லணும். அவமரியாதை, அடிமைத்தனம், சோர்வு, பிரிவு, கடன், கோபம், வறுமை, எதிர்மறை, கவலை, பயம், மன அழுத்தம், சந்தேகம், குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை,
நோய், அழிவு, மறதி, கவனமின்மை, மயக்கம், ஆணவம், முயற்சியின்மை, நம்பிக்கையின்மை, கெடுதல், முத்திரைகள் ஏதாவது வச்சுருந்தா முத்திரை தளர்த்திக்கலாம். தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். கைகளை உரசி கண்ணில் வச்சு கண்ணுக்கு முன்னாடி கை கொண்டு வந்து தியானத்தை நிறைவு செய்வோம். பொதுவாக நம்ம வந்து நேர்மையான வார்த்தைகள் யாராவது சொல்லுவாங்க, ஒரு ஆடியோவில் சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம வந்து திருப்பி சொல்லுவோம். இதாக ஒரு பயிற்சியாக இருக்கும். இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, நாமளா யோசித்து அந்த நேர்மறை வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது என்னாங்கன்னா, இது 1க்கு 10 மடங்கு அதிகமாக நமக்குள்ளே வந்து வேலை செய்யும். ஏன்னா யாரோ சொல்கிறத கேட்டு நம்ம அப்படியே திருப்பி அப்படி சொல்லும்போது ஏற்படோட பலன் அப்படிங்கிறத ஒரு பங்கு அப்படின்னா, இது வந்து நாமளா யோசிச்சிருக்கோம். ஓ! பயம்னா என்ன? அப்ப அதுக்கு நேர்மறையா என்ன இருக்கும்? அப்படின்னு உள்ள இருந்து நமக்குள்ளேயே இருந்து அந்த உணர்வு, அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நெகட்டிவான வார்த்தைகளுக்கும் ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள நாமளா தேடி கண்டுபிடிச்சு, உள்ள இருந்து எடுத்து கொண்டு வந்தனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது எப்பவுமே உங்களுக்கு வந்து மறக்காது. எப்போ இந்த மாரியான எதிர்மறையான உணர்வுகள நீங்க மாட்றீங்களோ, அப்போ உடனே சீக்கிரமா அதிலிருந்து 1க்கு 5 மடங்கு வேகத்தில நீங்க வெளிய வர முடியும். ஏன்னா, ஒரு நெகட்டிவ் வார்த்தைய நான் உபயோகப்படுத்தியிருந்தேன்னா, அதுக்கு 5 முறை நீங்க பாசிட்டிவ் வார்த்தைகள உபயோகப்படுத்தியிருக்கீங்க. அந்த உணர்வுகள நீங்க உணர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது, எப்பல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வருதோ, அதில் அப்பல்லாம் நீங்க உடனே நீங்க அதிலருந்து வெளிய வரக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது, நான் இந்த உலகம் வந்து இன்பம், துன்பம் இந்த மாரி 2மே கலந்து தான் இருக்குது. இருந்தாலுமே, அந்த நெகட்டிவான துன்பம் சார்ந்த சில விஷயங்கள் வரும்போது, சீக்கிரமா, எளிமையா அதிலருந்து வெளிவரக்கு உபயோகமாகக்கூடிய ஒரு தியான பயிற்சி தான் இந்த பயிற்சி. அதுவும் வெற்றிகரமா நாமே செஞ்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தவங்க சொல்லிக் குடுக்காம, அதுக்கான பயிற்சிகள நம்ம லைட்டான ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா, அதுக்குண்டான வார்த்தைகள், உணர்வுகள நீங்களே எடுத்து பண்ணியிருக்கிறனால, சுயமா நீங்க அந்த தியான பயிற்சிய செஞ்சிருக்கீங்க. அப்போ எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. உங்களுக்கு வந்து எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு இந்த தியான பயிற்சி வந்து கை கொடுக்கும். இதுபோல இன்னும் சில நல்ல வார்த்தைகள் நம்ம எழுதி, அத வந்து 1க்கு 5 முறை திரும்ப, திரும்ப, திரும்ப நம்ம மனசுல சொல்லும்போது, அதுக்குண்டான சக்திகள், அதுக்குண்டான உங்களுக்கு வழிவகைகள், அதுக்குண்டான அனுகூலமான விஷயங்கள் உங்களை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். இது மூலமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்லுலயும், உங்களுடைய மனதிலும், புத்தியிலும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மையான அதிர்வுகள் உண்டாகும். அப்போ உங்களுக்கு நேர்மறையான வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். இத சொல்லி இந்த தியான பயிற்சிய நிறைவு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இது மாரி
பலவிதமான தியான பயிற்சிகள் நம்ம ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனலில் நம்ம மக்களுக்காக வந்து கொடுத்துருக்கோம். அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனல் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மெடிடேஷன் இருக்கும். அந்த மெடிடேஷனில் பலதரப்பட்ட தலைப்புகளில் பலதரப்பட்ட தியானங்கள் இருக்குது. அந்த தலைப்புகள் படிச்சுட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு பயன்பெறலாம். மற்றும் கொஞ்சம் நீண்ட தியான பயிற்சி உங்களுக்கு வேணும், தியானத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்குது அப்படின்னா 5 நாள் ஆன்லைன் வகுப்பாக ஆரா ஹீலிங் மற்றும் இன் யாங் மெடிடேஷன் தினமும் 1 மணி நேரம் தொடர்ந்து 5 நாட்கள் 5 மணி நேரம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது. இது டொனேஷன் மூலமாக நடக்கக்கூடிய பயிற்சியாக நடக்குது. நேரடியாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் யோகா விபாசனான்னு சொல்லக்கூடிய 3 நாள் மௌனம் தியானம் நடைபெறுகிறது. மற்றும் 2 நாள் ஆல்ஃபா ஆரா மெடிடேஷன் வகுப்பு நேரடியாக நடக்குது. அது இல்லாமல் உடலுக்கும் மனதிற்கும் பலனை தரக்கூடிய வாழை இலை குழிகள், மண்குழிகள் மற்றும் யோகா பயிற்சிகள், கழிவு நீக்க பயிற்சிகள் அடங்கிய பஞ்சசுத்தி என்று சொல்லக்கூடிய 2 நாள் வகுப்பும் இங்கு நேரடியாக நடைபெறுகிறது. 3ம் நாம் வந்து கெஸ்ட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெற முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் திரும்ப நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.